ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம எக்கனாமிக்ஸ் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டே வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தாதான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். இப்ப வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். பார்ட் 1 வீடியோல இந்த ஃபர்ஸ்ட் 4 டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சேல்ஸ் டாக்ஸ், வேட், எதுக்காக வேட்ல இருந்து ஜிஎஸ்டிக்கு மாறணும், ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறது ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம ரொம்ப தெளிவா பார்ட் 1 வீடியோல பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரி பிஹைண்ட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எந்தெந்த அமெண்ட்மெண்ட் மூலமா எந்த கமிட்டி மூலமா கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியோட அம்சங்கள் என்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, அதுல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க, உங்களோட ஓட்டிங் சிஸ்டம் என்ன, உங்களோட ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். லேட்டஸ்டா நடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரி பிஹைண்ட் ஜிஎஸ்டி. 2000ல வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டி கமிட்டி அப்படிங்கிற ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. 2002ல இவரோட தலைமையில தான் என்ன பண்றாங்க, அந்த ஜிஎஸ்டி கமிட்டி அப்படிங்கறத ஃபார்ம் பண்றாங்க. இவரோட பரிந்துரைங்க பேர்லாம் ஜிஎஸ்டி அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கண்டென்ட். இது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க, பட் இது ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருக்காங்க. யாரோட கமிட்டில மூலமா ஜிஎஸ்டி அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. விஜய் கேல்கர் டாஸ்க் போர்ஸ் இவரோட தலைமையில தான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அவர் பரிந்துரையோட பேர்ல தான் ஜிஎஸ்டி அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 2006ல அப்ப இருந்த பினான்ஸ் மினிஸ்டரான சிதம்பரம் அவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜிஎஸ்டியை நாங்க April 1, 2010ல நடைமுறைக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி 2009ல எல்லா ஸ்டேட்டோட பினான்ஸ் மினிஸ்டரும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ஜிஎஸ்டி அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாங்க 2009ல. சோ 2010ல பிரணாப் முகர்ஜி என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி April 1, 2010ல ஜிஎஸ்டி அமல்படுத்த போறோம்னு சொல்லி சிதம்பரம் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்ல. இப்ப பிரணாப் முகர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல இருந்து 1 இயர் கழிச்சு டிலே பண்ணி April 2011ல தான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதை பேஸ் பண்ணி 2011ல என்ன பண்றாங்க, லோக்சபால அந்த பில்ல பாஸ் பண்றாங்க. அது என்ன பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 115வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். 115வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதாவை லோக்சபால பாஸ் பண்றாங்க 2011ல. அதை அப்படியே என்ன பண்றாங்க, நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு. ஸ்டாண்டிங் கமிட்டி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க 2013ல. 2014ல என்ன வந்துருது, எலெக்ஷன் வந்துருது. சோ இந்த மாதிரி எலெக்ஷன் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தேங்கி இருக்கிற பில் எல்லாமே என்ன ஆயிரும், லேப்ஸ் ஆயிரும், அதாவது காலாவதி ஆயிரும். அதே மாதிரி இந்த பில்லும் என்ன ஆயிடுச்சு, அப்படியே காலாவதி ஆயிடுச்சு. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பில்ல மறுபடியும் என்ன பண்றாங்க, ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றாங்க 2014ல. அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 122வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். சோ இந்த ரெண்டையுமே நீங்க வந்து குழப்பிக்க கூடாது. ஏன்னா எக்ஸாம்ல கேட்கும் போது 2 ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 115வது பில் அப்படிங்கிறது என்ன ஆயிரும், காலாவதி ஆயிரும். 122வது பில் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த ஆக்ட நம்ம கொண்டு வரோம். சோ இந்த 2 பில்லையுமே நீங்க கரெக்டா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். May 6, 2015ல தான் லோக்சபால இந்த பில்ல பாஸ் பண்றாங்க. ராஜ்யசபாக்கு ரெஃபர் பண்றாங்க. ராஜ்யசபா செலக்ட் கமிட்டிக்கு அந்த பில்ல சென்ட் பண்ணி செலக்ட் கமிட்டி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க ஜூலை 2015ல. சோ எந்த டேட்ல வந்து ராஜ்யசபால இந்த பில்ல பாஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா 3rd August 2016. அகைன் அந்த பில் எங்க வருது, லோக்சபாக்கு வருது. லோக்சபால என்ன பண்றாங்க, அதை கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை ஃபைனலைஸ் பண்ற டேட் என்ன அப்படின்னா 8th August 2016. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டேட்டோட தொடர்புடையதுனால எல்லா ஸ்டேட்டோட அந்த சட்டமன்றத்திலேயும் அதுக்கான வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்கும். மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் அதுக்கு ஒப்புதல் அளிச்சா மட்டும்தான் அந்த பில் அப்படிங்கிறது ஆக்டா மாற முடியும். சோ அந்த மாதிரி எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பில் பாஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் தான். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, லாஸ்டா பிரசிடென்ட் கிட்ட என்ன வாங்கணும், ஒப்புதல் வாங்கணும். அது எந்த டேட்ல வாங்கிருப்பாங்க அப்படின்னா September 8, 2016. சோ இவ்வளவு நாள் நடந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் கொண்டு வந்து லாஸ்டா September 8, 2016ல என்ன பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் கிட்ட ஒப்புதல் வாங்கி ஓகே ஜிஎஸ்டி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. சோ இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டி எந்தெந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல
எழுதுவாங்கல்ல, இந்த மாதிரி ஐஜிஎஸ்டினா இப்படிதான் இருக்கணும், சிஜிஎஸ்டினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஆக்ட் எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. சோ அது எந்த டேட், இந்த டேட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ 29 மார்ச் 2017 லோக்சபால பாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஆக்ட் என்னது, 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சோ இந்த ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜ்யசபால எப்ப பாஸ் பண்ணிருப்பாங்க, ஏப்ரல் 6, 2017. பிரசிடென்ட் கிட்ட கையெழுத்து வாங்கினது ஏப்ரல் 12, 2017. அதை இம்ப்ளிமெண்ட் ஆனது எப்போ அப்படின்னா ஜூலை 1, 2017. இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட் வந்து ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த டேட் எல்லாத்தையுமே வந்து நீங்க நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். இதுலயுமே என்ன கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இதுல ராஜ்யசபா டேட் ஏப்ரல் 6, 2017 கொடுப்பாங்க, இந்த டேட்டும் கொடுப்பாங்க, அதாவது 3 ஆகஸ்ட் 2016. சோ ரெண்டையுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த டேட்டையுமே நம்ம கரெக்டா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். சோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜூலை 1, 2017 தான் அமலுக்கு வருது. இந்த ஜிஎஸ்டி வருது அப்ப எப்பவே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2000லயே வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டிய ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து இவ்ளோ ப்ராசஸ கடந்துதான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம கிட்ட அமலுக்கு வருது. சோ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஜிஎஸ்டிக்கான ஸ்லோகன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அப்ளிகபிள் ஆன் சப்ளை. எப்போ ஒரு பொருளை நம்ம சப்ளை பண்றோமோ அப்போ மட்டும்தான் ஜிஎஸ்டி அப்படிங்கறத நம்ம கலெக்ட் பண்றோம். இப்ப முன்னாடி இருந்த சிஸ்டம்ல, அதாவது வேட் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொருளை தயாரிக்கிறோம்ல, தயாரிச்சு இன்னொருத்தர கொடுக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சப்ளை, நம்ம எப்போ ஒரு பொருளை வந்து முழுசா பொருளாகி ஒருத்தவங்க கிட்ட போய் சப்ளை பண்றோமோ அப்ப மட்டும்தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றோம், நம்ம கலெக்ட் பண்றோம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, அப்ளிகபிள் ஆன் சப்ளை, விநியோகத்திற்கு பொருந்தும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டாக்ஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ குஜராத்ல இருந்து மகாராஷ்டிராக்கு ஒரு பொருளை நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, எந்த ஸ்டேட்ல போய் ரீச் ஆகுதோ டெஸ்டினேஷன், அங்கதான் என்ன பண்றாங்க, வரி அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல எங்க குஜராத்ல இருந்து எங்க போகுது, மகாராஷ்டிராக்கு போகுது. அப்ப யார் இதுல வரி அப்படிங்கிறது யாருக்கு போகும், மகாராஷ்டிராக்கு தான் போகும். அதான் என்னது, டெஸ்டினேஷன் பேஸ்ட் கன்சம்ஷன் டாக்ஸ், இலக்கு அடிப்படையிலான நுகர்வு வரி. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, டூயல் ஜிஎஸ்டி மாடல். டூயல் ஜிஎஸ்டி மாடல் அப்படிங்கறத, இப்ப ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அது அட் அ டைம்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்றாங்க, டாக்ஸ் அப்படிங்கறத கலெக்ட் பண்றாங்க. அதுதான் என்னது, டூயல் ஜிஎஸ்டி மாடல் அப்படிங்கிறது. இந்த டூயல் ஜிஎஸ்டி மாடலுக்கு கீழே ஒரு 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படிங்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி அப்படின்னா இன்டர்ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு போகல அப்ப கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி என்ன அப்படின்னு ஐஜிஎஸ்டி. யூடிஜிஎஸ்டி அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி எல்லாமே யூடிஜிஎஸ்டின்னு சொல்றோம். சோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுக்கான சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி வந்து 9%. அதே இது எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி 9%. மொத்தமா 118 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்குறோம். அப்ப அந்த பொருளுக்கானத ஒரே டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டி அப்படிங்கறத வாங்குறாங்க. இப்ப இதே இது ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு ப்ராடக்ட நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா என்ன விதிப்பாங்க அப்படின்னா, ஐஜிஎஸ்டின்னு மொத்தமா 18% விதிச்சிருப்பாங்க. இத மொத்தமா யார் கலெக்ட் பண்ணுவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்ல போய் ரீச் ஆகுதோ அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணிருவாங்க, பிரிச்சு அந்த 9% அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல குஜராத் டு மகாராஷ்டிரா போகும்போது மகாராஷ்டிராக்கு ரீச் ஆகும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த ஐஜிஎஸ்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்ல போய் ரீச் ஆகுதோ அவங்களுக்கு 9% ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து இந்த டேப்லெட் காலம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல தான் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டுக்குள்ள ஒரு சேல் நடந்துச்சு அப்படின்னா என்ன கலெக்ட் பண்ணுவாங்க, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இதே இது முன்னாடி ப்ரீவியஸா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா, வேட். வேட் அப்படிங்கிறது ஸ்டேட்ல கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல என்ன கலெக்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆர் சர்வீஸ் டாக்ஸ். சேம் இங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க. மத்திய ஆய தீர்வை, பணிகள் தீர்வை அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க வேட்டையும் சேர்த்து. ஏன்னா வேட் அப்படிங்கிறது ஸ்டேட்டை சேர்ந்தது, மத்திய ஆய தீர்வை பணிகள் வரி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடியது.
இது சேல் டு அனதர் ஸ்டேட் ஐஜிஎஸ்டி, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை விக்கிறோம் அப்படின்னா அப்ப என்ன, இப்போ வந்து ஐஜிஎஸ்டிங்கிற மாதிரி கலெக்ட் பண்றோம். முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் பிளஸ் எக்ஸைஸ் சர்வீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இது யாரு தான் கலெக்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் மட்டும் தானே கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் மாதிரி நம்மளோட ஸ்கூல் புக்ல கொடுத்து வச்சிருக்கிறதுனால பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மல்டிபிள் டாக்ஸ் ரேட். ஸோ இப்போ கரண்டா என்னென்ன டாக்ஸ் ரேட்லாம் இருக்கு அப்படின்னா 0%, 5%, 12%, 18%, 28%. பட் இப்போ 2-3 days நடந்த மீட்டிங் முன்னாடி இதுல 2% வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன அப்படின்ட்டு நம்ம அடுத்து வர ஸ்லைட்ல பார்க்கலாம். ஜிஎஸ்டி ரேட்ஸ், அதாவது இந்த 0%, 5% இருக்குல்ல, அதுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது 2 தான். ஒண்ணு, இந்த மாதிரி 5 டாக்ஸ் ரேட் பார்த்தோம்ல, இது போக எக்ஸ்ட்ரா ஒரு 2 டாக்ஸ் ரேட் இருக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில. ஒண்ணு என்னன்னா 0.25% அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இது எல்லாமே வரும். ரஃப் டைமண்ட், ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், இது எல்லாமே வந்து 0.25% கேட்டகரியில வரும். நம்ம கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறோம்ல ஜுவல்ஸ், இதெல்லாம் என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3% அப்படிங்கிற ஜிஎஸ்டி ரேட்டுக்குள்ள வரும். இது ரெண்டுமே அங்க நம்ம முன்னாடி பார்த்தோம்ல டாக்ஸ் ரேட், அதுல இல்லாத 2 ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த 2 கேட்டகரியை மட்டும் நீங்க நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது வந்து அரசியல் அமைப்பிலேயே கொண்டு வந்திருப்பாங்க. எந்த ஆர்டிகிள் படி அப்படின்னா ஆர்டிகிள் 279A அப்படிங்கிறபடி என்ன கொண்டு வந்திருப்பாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களை எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட என்ன டெசிஷன்னாலும் யார் தான் எடுப்பா, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப யார் வந்து யூனியன்ல பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்கதான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன். சோ இப்போ நம்மளோட ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன் யாரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்து வைஸ் சேர்பர்சன், துணைத் தலைவர் யாரு அப்படின்னா மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, அதுல யாராவது ஒருத்தவங்களை அவங்களே வைஸ் சேர்பர்சனா வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து அப்போ மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இப்போ கேபினெட் மினிஸ்டர் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கீழே ஜூனியர் மினிஸ்டர்ஸ் சொல்லி இருப்பாங்க. அதாவது இணை அமைச்சர்னு சொல்லி இருப்பாங்க. அவங்கதான் என்னது, எந்த இணை அமைச்சர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயும் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இது ரெண்டுல யாராவது இருக்கக்கூடிய அந்த இணை அமைச்சரை என்ன பண்றாங்க, மெம்பர்ஸா செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒன்னு பினான்ஸ் மினிஸ்டரோ இல்லைன்னா டாக்ஸேஷன் கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர், இவங்க 2 பேருமே அந்த ஸ்டேட்ல இருந்து வரல அப்படின்னா அவங்கெல்லாம் ஒருத்தரை நாமினேட் பண்ணி என்ன பண்ணலாம், மெம்பர்ஸா அனுப்பலாம். சோ இவங்க எல்லாரும் தான் மெம்பர்ஸா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் இன்வைட்டின்னு சொல்லிட்டு யார வச்சிருப்பாங்க அப்படின்னா சிபிஐசி. சிபிஐசி இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது இவங்களோட வேலை. சோ அவங்களோட சேர்பர்சனையும் என்ன பண்ணிப்பாங்க, பெர்மனன்ட் இன்வைட்டியா அழைச்சு அவங்களே ஒரு மெம்பர்ஸா வச்சிருப்பாங்க. அடுத்து எக்ஸ் ஆபீஸோ செக்ரட்டரி. எக்ஸ் ஆபீஸோ செக்ரட்டரி அப்படிங்கிறவங்க யூனியன் ரெவன்யூ செக்ரட்டரி ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா சிபிஐசி பார்த்தோம்ல அதே மாதிரி சிபிடிடின்னு ஒண்ணு இருக்கு. சிபிடிடி அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். இந்த டைரக்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ண வேண்டிய ரோல் வந்து சிபிடிடியோடது. சிபிஐசிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ண வேண்டிய ரோல் வந்து சிபிஐசியோடது. ஸோ இவங்க 2 பேரையும் சூப்பர்வைஸ் பண்றதா யாரோட ரோல், யூனியன் ரெவன்யூ செக்ரட்டரி. இந்த எக்ஸ் ஆபீசர் செக்ரட்டரி அப்படிங்கிறவங்க யூஸ்வலா சீனியர் ஐஏஎஸ் ஆபீசரா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஓட்டிங் சிஸ்டம் இன் ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி ரிலேட்டடா எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பா ஓட் அப்படிங்கறத எடுத்துதான் அந்த டெசிஷன் அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி ஓட் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு ஓட் நமக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னா 3/1 பங்கு ஓட்டு. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2/1 பங்கு. அப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்ல பாதி ஸ்டேட்டுக்கு மேல அந்த டெசிஷனுக்கு ஓகே சொன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 75% ஓட்டு வந்து கிடைச்சா மட்டும்தான் நம்மளால அந்த டெசிஷனை பாஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது சென்டரும் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் அக்ரி பண்ணா மட்டும்தான் அந்த டெசிஷன் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகும். லாஸ்டா பார்க்க போறது ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரோல். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரோல் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்ஸோட ரேட் என்ன, எந்தெந்த பொருள்லாம் வந்து ஜிஎஸ்டில இருந்து நம்ம விலக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணுவாங்க.
இதே மாதிரி சென்டரும் ஸ்டேட்டுக்கும் இடையில ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான முழு பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கு? ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட தான் இருக்கு. இவ்வளவுதான் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. இனி அடுத்து பார்க்க போற டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா உள்ளது. லேட்டஸ்டா ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 12% அண்ட் 28% ரெண்டு டாக்ஸ் ரேட்டையும் நம்ம நீக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணிருப்பாங்க. 2 days பிஃபோர் வந்து மினிஸ்டர்ஸ் அதை வந்து அப்ரூவும் பண்ணிட்டாங்க. ஸோ கன்ஃபார்மா 12% அண்ட் 18% அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம்ல, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. பட் இது எல்லாமே தீபாவளிக்கு முன்னாடி தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறது செப்டம்பர் அக்டோபர் 2025 நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. சோ இதே தான் இங்க தமிழ்லயே கொடுத்திருக்கேன். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங்ல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அடுத்தடுத்து நடக்கும் போது தான் அப்டேட் பண்ணிக்க முடியும். சோ பிஃபோர் எக்ஸாம் லேட்டஸ்டா நடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி டாபிக் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா முடிவடைஞ்சிடும். சோ இவ்வளவுதான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம மானிட்டரி எகனாமிக்ஸை பத்தி டீடைலா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.